அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை மக்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை. வீட்டிலிருந்து வேலை செய்து பெருந்தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு இலங்கையர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் குற்ற புலனாய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலமாகவே இந்த மோசடியான செயற்பாடு இடம்பெற்று வருகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். முதலில் இந்த முதலீட்டுக்கு ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறு குற்றவாளிகள் அறிவிக்கின்றனர். பின்னர் அந்த சிறிய தொகையை முதலீடு செய்தவர்களுக்கு சாதாரண லாபமாக ஒரு தொகையை முதலீட்டு தொகையுடன் சேர்த்து வழங்குகின்றனர். பின்னர் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை அதிகரித்து வழங்கி அவர்களின் நம்பிக்கையை பெறுகின்றனர். அதற்கு அடுத்த நடவடிக்கையாக மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக கூறி பெரிய தொகையை முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்துகின்றனர். இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. பல தடவைகள் இவ்வாறு பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைத்த பின்னர் முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு லாபமும் வழங்கப்படுவதில்லை. முதலீட்டாளர்கள் லாபம் கிடைக்கவில்லை என சமூக ஊடகங்கள் மூலம் குற்றவாளிகளிடம் விசாரிக்கும் போது பாதுகாப்பு வரி, சுங்க கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்தினால் மட்டுமே லாபம் பெற முடியும் எனவும், அதற்கு மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் லாபம் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் மேற்குறிப்பிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் வீட்டில் இருந்து வேலை செய்து பெருந்தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிடுகின்றனர். இதற்கு இணைந்தவர்களின் வங்கி கணக்கு எண்களை பெற்று அவர்களின் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் பணத்தை குற்றவாளிகள் குறிப்பிடும் வேறு கணக்குகளுக்கு மாற்றுமாறு சமூக வலைதளங்கள் ஊடாக அறிவுறுத்துகின்றனர். இதற்கு ஈடாக முதலீடு செய்யப்பட்ட தொகையில் ஒரு கமிஷன் தொகையை கணக்கு உரிமையாளர்களுக்கு வழங்குவதாக கூறுகின்றனர். இந்த முறையில் முறையில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை பல கணக்குகள் மூலம் மாற்றி பணத்தை சுழற்றுவதாக விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். எனவே இந்த மோசடி தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஆகவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.